மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து கலந்துக்கிட்ட கார்த்தியா இருக்கட்டும், மற்றவங்கெல்லாம் இருக்கட்டும், அவரை பற்றி நல்ல விதமாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தித்த ஒரு கசப்பான விஷயங்களையும் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றிய ரீசன்ட் தகவல் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக நம்மளோட ரவி மோகன், ஜெயம் ரவியை வந்து இப்போ ரவி மோகனா மாற்றிருக்காரு. ஸோ இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் வராரு வரிசையா. இப்போ ஒய்ஃபையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏதோ வாஸ்து சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க போல, நீங்க பேரை மட்டும் மாத்தாதீங்க, உங்க பொண்டாட்டியவே மாத்துங்க அப்படின்ட்டு. சோ இப்போ பர்சனலா என்ன பிரச்சனைங்கிறது அதான் பர்சனலா நான் கொஞ்சம் காமிக்கலா சொன்னேன். மத்தபடி பர்சனலா அவருக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஏன்னா இப்ப உள்ள காலத்துல நிறைய கப்பிள்ஸ் வந்து டிவோர்ஸ்ல இருக்காங்க. பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, சினி ஃபீல்ட்ல இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்த படத்துல வாய்ப்பு கிடைக்கணும்னாலே அதை வந்து டிவோர்ஸை வந்து ஒரு பெரிய பேசு பொருளா ஆக்குறாங்க பப்ளிக்ல. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்களா என்ன? ட்ரெண்டிங் ஆகணும்ல சார், இல்லன்னா அவங்கள பத்தி எப்படி பேசுவாங்க மக்கள்? நிறைய விஷயங்கள் இப்போ தனுஷோட விஷயமே அப்படித்தானே வந்தது. ஆக்டர் தனுஷ் திருப்பி இப்ப சேர்ந்துட்டாங்கல்ல, புருஷன் முன்னாடி சேர்ந்துட்டாங்க இப்போ. அது வந்து பெருசா, ஆமா பெருசா ஒரு பேசு பொருளா வந்தது. அதுக்கப்புறம் அவரு ரஜினி எல்லாம் விடல போல பிரிய. இந்த மாதிரி 2 பேரும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுல இருக்கீங்க. பிள்ளைங்க எதுவுமே பெரிய அளவுல நியூஸ் இந்த மாதிரி எல்லாம் வரலையே. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரிவுன்னு வந்தது இல்ல. அதுக்கப்புறம் தானே தனுஷா மத்த ஹீரோயின்ஸ் கூட எல்லாம் வச்சு, அதாவது முதல்ல அவருக்கு பிரிவுன்னு வந்தது, அவரும் அவர் பொண்டாட்டியும். அதுக்கப்புறம் யாரு பிரிஞ்சாலும் இவரை அதுல தூக்கி போட்டாங்க, காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி நிறைய காமிக்கலா வந்தது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி மாட்டிருக்காரு இந்த விஷயத்துல. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பயங்கரமா கொஞ்சம் சஃபர் ஆயிருக்காரு. ஸோ பிசிக்கலி அஸ் வெல் அஸ் மென்டலி எல்லாமே கொஞ்சம் சஃபர் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு இப்போ கொஞ்ச நாளா படங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கல. ஸோ அதுவுமே பயங்கரமா வெக்ஸ் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்ல, பொதுவா வந்து அப்படித்தானே இல்ல, அவரு மட்டும் இல்ல, ஆக்டர்னு மட்டும் இல்ல, எந்த ஃபீல்டுல ஒரு ஆண்மகன் இருந்தாலுமே அந்த ஃபீல்டுல வந்து அவனுக்கு ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணும்போது பக்கபலமா வந்து ஒய்ஃப் நிக்கணும். ஸோ வந்து ஆர்த்தி அதுல என்ன மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதுதான் இப்போ பெரிய பேசு பொருளா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம நீதிமன்றத்துலதான் அவங்க கேஸ் நடக்குது. சோ இப்போ நிறைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ முடிஞ்சிருக்கு. அடுத்து இப்போ கவுன்சிலிங்க்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதான் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே வரும், உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மியூச்சுவல் கிடையாது. ஏன்னா ஆர்த்தி கொடுக்க மாட்டாங்க, இவங்க தான் கொடுத்துருக்காங்க, இவங்க தான் ஃபைல் பண்ணிருக்காங்க பெட்டிஷன். சோ அதனால அவங்களோட தரப்பை சொல்லி, அதை இவங்களோட தரப்பை சொல்லி, அது நிறைய விசாரணைகள் முடிஞ்சுதான் ஃபைனலா கிடைக்கும். சோ இப்போ அது போயிட்டு இருக்கு, ஹியரிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்ல, கெனிஷாவோட ஜோடி போட்டு வந்திருக்காங்க. அதுல அவங்க அம்மா ஜெயம் ரவியோட அம்மாவும் அதுல வந்து ஒரு இதா வந்திருக்காங்க, ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து எல்லா விஷயம். இப்போ இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணோட ஜோடியா இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது வைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏங்க அவங்க வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. சோ ஒரு பப்ளிக் அக்கேஷன், அதுவும் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி வராங்க போறாங்க. அதுல எல்லாம் இவங்க எதுவும் சொல்ல முடியாது. அவங்க வந்து திருமணம் தான் பண்ணுனா தப்பு. சோ கெனிஷாவை வந்து ரவி வந்து டிவோர்ஸ் வாங்காம மேரேஜ் பண்ணா தப்பு. மத்தபடி அவங்க சேர்ந்து போறது வர்றது, அவங்க ஒரு பப்ளிக் ஒரு அக்கேஷனுக்கு வந்திருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. சோ அது வந்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே மேடம். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பர்சனல் லைஃப்ல வந்து ரொம்பவே சஃபர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மனைவி பிரகாரம் அவரே நிறைய விதத்துல பேட்டி எல்லாமே கொடுத்துருக்காரு. சோ அத பத்தி என்ன மேடம்? ஆக்சுவலா பொதுவாவே எல்லா ஜென்ஸுக்கும் உள்ள பிரச்சனை தான் ஓவர் பொசசிவ்னஸ். அவங்க ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் பார்க்கல, நம்ம ஏத்த வீடோ பக்கத்து வீடோ கிடையாது. நம்ம கேள்விப்பட்ட வட்டாரங்கள்ல இருந்து வருது. அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பொசசிவ்னஸ் அதிகமா உள்ளவங்க. அதனால அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸையுமே பாருங்க, லாஸ்ட் மீட்ல வந்து அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க, ஏதோ ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. சோ அப்போ அவரு வந்து ஃபுல்லா டை அடிக்காம ஃபுல்லா கிரே ஹேரோட தான் இருந்தாரு, சில்வர் ஹேரோட. இவங்க நல்லா இது பண்ணி நல்லா மேக்கப் பண்ணி, அந்த லேடி எப்பவுமே மேக்கப்ல தான் இருப்பாங்க, நல்லா பார்க்க நல்லா பிரிட்டியா இருந்தாங்க. இவரு கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருந்தாரு பார்க்கும் போதே. சோ அப்பவே அவருக்கு ஏதோ பட நஷ்டங்கள் அப்படி இப்படின்னு நிறைய வதந்திகள் வந்தது.
சோ அதனால மனுஷன் அப்படி இருக்காரு போல அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்காரு பாருங்க நம்ம கெனிஷாவோட எப்படி வந்திருக்காரு ஆளு. அதனால அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்றாங்க மக்கள். அப்போ எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருந்திருக்காரு, முகம் அப்போ வந்து ரொம்ப வெக்ஸா இருந்தாரு, இப்ப வந்து ஒரு முக மலர்ச்சியே இருக்கு. அது மட்டும் இல்ல, இவரை பார்க்க இப்ப இவர் பேச பார்க்க இப்ப பயங்கர ஒரு இதாதான் இருக்காரு. முன்னாடி உள்ள மாதிரி அந்த சிரிப்பு எதுவுமே இல்ல. இப்ப கொஞ்ச நாளா இந்த டிவோர்ஸ் விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்தே நம்ம பாக்குறோம்ல, அவரை வந்து பப்ளிக் போரத்துல பாக்குறோம், மீடியால எல்லாம் பாக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு இதுல முகம் வாட்டமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த கவலை இருக்குல்ல. அந்த இதுல பாருங்க, அவங்க அம்மா எல்லாம் அழுறாங்க, அவங்க அண்ணனுக்கு கண்ணுல கண்ணீர் வருது. ஒரு குடும்பம் பிரிஞ்சா அந்த குடும்பம் மட்டும் பாதிக்காதுங்க, அதை சுத்தி அவங்க சொந்தக்காரங்க, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாரும் தான் அது அந்த விஷயம் பாதிக்கும். 2 பெரிய பசங்க, நல்லா அதுவும் அவர் ஜெயம் ரவிக்கு வந்து அந்த பசங்க மேல பயங்கர உயிரா இருப்பாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ அந்த வருத்தங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறீங்க. சோ ஆமா, 2 பசங்களும் அப்படியே இவர மாதிரிதான் ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருப்பாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல வெளிநாட்டுல சுற்றுலா எல்லாம் போனாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம், மீடியால நல்லா இருந்தது. திடீர்னு என்ன பட்டுச்சோ, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்களுக்கும் கொஞ்சம் குடும்பங்கிற ஒரு அக்கறை வேணும். என்னவோ இருந்துட்டு போட்டுங்க, என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கை துணை தானே. எது வந்து ரவி வீட்டுல அவங்க அம்மா அப்பாவும் கட்டி வைக்கல, அம்மா அப்பா கட்டி வச்சா கூட நீங்க தான் பார்த்து கட்டி வச்சுட்டீங்க, எனக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லலாம். இவரா பார்த்து லவ் பண்ணி தான் கெட்டுனாங்க. அதுவும் அவர் கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு, இதுக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி கார்ல அவங்க அவுட்டிங் போனாங்க, வச்சாங்க, டேட்டிங் போனாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நல்லா நேசிச்சு லவ் பண்ணிட்டு திடீர்னு என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. எதனாலும் பேசி தீர்த்திருக்கலாம். அவங்க வீட்லயுமே ஆர்த்தி வீட்டுல கொஞ்சம் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஓவரா அவங்க பாசமா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ ஒரு கல்யாணம் ஆயிட்டுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எப்படி ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வீட்டை விட்டுட்டு வராங்களோ, அதே மாதிரி மத்தவங்களும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். 2 பேரும் சேர்ந்துதானே ஒரு ஃபேமிலி ஆகுது. இவங்க அவங்க வீட்டுக்கு அதுக்காக வந்து அந்த பொண்ணு வந்து என்னதான் பண்ணினாலும் இவர் சமாளிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? என்னதான் பண்ணனாலும் இல்ல சார், அவங்க வந்து ஓரளவு சமாளிக்கணும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அந்த பசங்களோட நிலைமைய பாத்தீங்களா, அது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப இதுலயுமே நான் ஜெயம் ரவியா வந்து தப்பு சொல்லல. ஜெயம் ரவி எடுத்திருக்க முடிவு கரெக்ட் தான். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு மேல இன்னைக்கு கார்த்தி சொன்னாரு பாருங்க. ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரை பத்தின எல்லா லைஃப் இதையும் அவர் ஷேர் பண்ணிருக்காரு கார்த்தி கிட்ட. சோ அதனால அவரு வந்து அவரோட இதை சொல்லியிருக்காரு அந்த மேடையில, அந்த மாதிரி எல்லாம் நடந்தது வச்சுதுன்னு. நான் என்ன சொல்ல வரேன், என்னவாவும் இருக்கட்டும், ரவி பண்ணதை நான் வந்து கரெக்ட்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஒரு காமனா ஒரு விஷயம் ஒரு ஆணும் புரிஞ்சுக்கணும், பெண்ணும் புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பம் வந்து நம்ம தான் உருவாக்குறோம், சரியா? ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, பெண் வீட்டாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, குடும்பமா இருக்கணும்னு. இல்ல என் பொண்ணு என் கூடயே இருக்கணும், என் பையன் என் கூடயே இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாம் அம்மா அப்பா கல்யாணம் அப்படின்னா அவங்க கல்யாணமே கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ அவங்க வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும். மேடம், அதுதான் வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெங்களூர்ல ஒரு ஐடி இன்ஜினியர் வந்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணாரு. இது மாதிரி என் மனைவியும் மனைவி குடும்பத்தாரும் என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி பரவலா வந்து நிறைய இடத்துல வந்து ஆண்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து உண்மையா சொல்ல போனா நிறைய ஆண்கள் மத்தியில வந்து இதுக்கு ஒரு தனிச்சட்டம் இயற்றணும், இவங்க வந்து சும்மா டவுரி கேஸ் அது இதுன்னு சொல்லி ஆண்கள் மேல பழிய போடுறாங்க, அதனால ஆண்கள் பெரிய மன உளைச்சலா வராங்க. இதை தனியா கண்டுபிடிச்சு இது பண்றதுக்காக ஒரு தனிச்சட்டம் இயற்றணுங்கிற கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் சொன்ன மாதிரி அவர் பெரிய பிக் ஷாட்டு. ஸோ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவர் தான், அவருக்குன்னு தனியா கார் கிடையாது, அவருக்குன்னு தனியா பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு கொடுமைகள் இருக்குமா, இல்லைன்னா அதுக்கு ஜெயம் ரவி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரு? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து இது லவ் மேரேஜ். அது மட்டும் இல்ல, இவங்க ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தி ஃபேமிலி நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வந்து வீட்டோட மருமகனா போன மாதிரிதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களோட டாமினேஷன்ஸ் மேபி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு சுயமரியாதை வந்து எதிர்பார்ப்பாங்க. அது எல்லா ஆண்மகனோட அடிப்படை விஷயம். நீங்க வந்து அவரு நடிகர் அப்படி இப்படிலாம் இல்ல, ஒரு மூட்டை தூக்குறவங்க கூட மனைவி வீட்டுல மாமியார் வீட்டுல எல்லாம் ஒரு மரியாதை எதிர்பார்ப்பாங்க.
சோ அந்த மருமகன் முறுக்கும்பாங்கல்ல, சோ அது வந்து என்னதான் இவங்க பாவப்பட்டாலோ இல்ல ஹை கிளாஸ் ஃபேமிலியோ அதெல்லாம் அது கிடையாது. ஒரு பேசிக்கா ஒரு ஆண் மகனுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை வந்து நீங்க எந்த ஃபேமிலியா இருந்தாலும் அதை கொடுத்துதான் ஆகணும். இது ஒரு பேசிக் கான்செப்ட். முக்கியமா டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணம் சொல்றேன் நானு. சோ நிறைய வீட்டுல வந்து இதை தவறிடுறாங்க. சோ ஓகே, நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க பையனா நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு மருமகன், அவங்களுக்கு உள்ள அங்கீகாரத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். மாதிரி மருமகன் வந்து எந்த ஸ்டேஜோ என்ன வேலையோ இல்ல உங்க ஃபேமிலியோட அவங்க வந்து கொஞ்சம் வசதி கம்மியோ கூடுதலோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆண் மகனுக்கு நீங்க பொண்ணு கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த மரியாதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். நான் எல்லா வீட்டையும் தான் சொல்றேன் காமனா. சோ அதுல வந்து நிறைய ஆண்மகன்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பொண்டாட்டி மதிக்கல, பொண்டாட்டி வீட்டுல ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி மதிச்சாதான் பொண்டாட்டி வீட்டுல உள்ளவங்க மதிப்பாங்க. என்ன இருக்கட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன். இப்போ எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா அப்பா ஏதாவது திட்டுறாங்க என் ஹஸ்பண்ட, அப்போ வந்து நான் திட்டணும் பதிலுக்கு, இப்பெல்லாம் பேசாதீங்க, அவர் என்ன அப்படி பண்ணாரு வச்சாருன்னு நான் ஆர்கியூ பண்ணணும். இல்ல நானும் அவங்க கூட சேர்ந்துட்டு சிங்சா அடிச்சேன்னா நாளைக்கு அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க அவரை. அது மட்டும் இல்ல, அவங்க முன்னாடி வச்சு நான் இவரை திட்டினாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க. கரெக்டா? என்ன இருந்தாலும் பொண்டாட்டி புருஷனுக்குள்ள பிரச்சனைய 4 செவத்துக்குள்ள வச்சுக்கணும். அவங்க தேவையில்லாம அம்மா பாட்ட கொண்டு போறது, மாமியார் வீட்டுல கொண்டு போறதுன்னா நாளைக்கு இவங்க சேர்ந்துக்கிடுவாங்க, என்னவும் நடக்கலாம். அவங்க முன்னாடி இவங்க மரியாதை போயிரும். நிறைய குடும்பங்கள் இப்போ இந்த விவாகரத்துக்கு முக்கிய காரணமே பொண்டாட்டி மாப்பிள்ள சண்டை கிடையாது, மாமனார் மாமியார் கூட சண்டை போட்டதுதான் நிறைய டிவோர்ஸுக்கே வருது. ஏன்னா அவங்க வீட்டுல மதிக்கல, அவங்க வீட்டுல எனக்கு அப்படி பேசிட்டாங்க, என்ன தரக்குறைவா நடத்திட்டாங்க. அதுதான் பேசிக் கான்ஃபிளிக்டா வந்து மனைவி கிட்டயோ புருஷன்கிட்டயோ பிரச்சனையா வருது. அவங்க வீட்டுல உள்ளவங்க கொடுக்குற மரியாதை தான் இங்க பிரச்சனையா வருது. சோ அதனால நல்ல ஒரு முறையில, அதாவது உங்க பிள்ளைய கட்டி கொடுத்துட்டீங்க, பையனை கட்டி கொடுத்துட்டீங்க, நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு உண்டான, அதாவது நான் வந்து ரெண்டு சைடுக்கும் தான் சொல்றேன். பெண் வீட்டார் வந்து ஆண் மகனுக்கும், ஆண் வீட்டார் பெண்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். மருமகளுக்கும் சரி மருமகனுக்கும் சரி. நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, நம்மள நம்பி வந்தவங்க, நம்ம வீட்டோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பெரிய சந்தோஷமா அவங்கள நினைக்கணும். நம்ம வீட்டோட ஒரு அடிஷனல் மெம்பர் வந்து, அதாவது ஏதோ சொல்லுவாங்களா, அன்னைக்கு பிரியங்கா கூட அழகா சொல்லியிருந்தாங்க, அவங்களோட செகண்ட் மேரேஜ்ல இப்போ அவங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டு போட்டோவை வந்து போட்டோ ஃப்ரேம் வந்து இவர் வந்துதான் ஃபுல்ஃபில் ஆச்சு, அதை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண வந்த ஒருத்தர் இவரு, அந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க. அத மாதிரிதான் சொல்றேன், எல்லா வீட்லயும் அவங்கவுங்க ஃபேமிலி போட்டோ இருக்கும், அதுல ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆகுறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வருது. சோ அதனால பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். முக்கியமா நம்மளோட விவாகரத்துல வந்து நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், இந்த மாதிரி நிறைய டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நான் கண்கூட பாத்துட்டு இருக்கேன் டெய்லி. அந்த குடும்ப நல நீதிமன்றத்துல எல்லாம் அவ்வளோ தூரம் மார்க்கெட் மாதிரி கூட்டமா இருக்கு. டெய்லி அவ்வளோ விவாகரத்து டெய்லி நடக்குது, டெய்லி விசாரணைகள் போயிட்டு இருக்கு விவாகரத்து அடிப்படையில. என்ன சொல்ல வரேன், உங்களோட பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க, நீங்க தான் அந்த உயிரை உலகத்துக்கு கொண்டு வரீங்க, அந்த உயிரை வந்து கதற வைக்காதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஒரு குழந்தைகளுக்கு அவங்க அம்மா அப்பா சேர்ந்து இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது உலகத்துல. நீங்க நல்லா ரியலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும், உங்க ஃபேமிலிலேயே பார்த்தா தெரியும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து குடும்பமா இருக்கிறத பார்த்தா அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏதோ ஒரு உலக சாதனை பண்ண மாதிரி, உலகத்தையே அவங்க கையில எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அம்மா அப்பா சேர்ந்து இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, நம்ம குடும்பமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தும் பவரும் அந்த பசங்களுக்கு கிடைக்குது. அடுத்தடுத்து அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பிரிட்டா இருக்கு. அடுத்தடுத்து அவங்களோட படிப்புலையும் சரி, வேலைகளையும் சரி, அவங்க அன்றாட வாழ்க்கைகளையும் சரி, இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இல்ல அம்மா அப்பா பிரிஞ்சிங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய உள்மன காயமாயிரும் பசங்களுக்கு. அதை வந்து ரொம்ப அவங்க சஃபர் பண்ணுவாங்க, அது வந்து அவங்க வாழ்க்கையிலையும் பாதிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இப்போ ரீசெண்டா கல்யாணம் ஆகி டிவோர்ஸ்ல வந்து நிக்காங்க. நான் என்னன்னு கொஞ்சம் கேட்டேன், நம்ம கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்போம்ல, அதுல வந்து என்ன பிரச்சனைனா, பையன் நல்ல படிச்ச பையன், ஐடில வேலை பாக்குறான், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி, நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம், நல்ல ஒரு ஃபேமிலி. கடைசியில பார்த்தா டிவோர்ஸ்ல வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பையனுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்கு, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேயே அவங்க அம்மா அப்பா சண்டை போடுவாங்களாம். அதை பார்த்து 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 இந்த பையனுக்கு அவனுக்குள்ளேயே ஒரு இன்னர் கான்ஃபிளிக்ட் வந்துட்டு, அவன் என்னதான் சந்தோஷமா வாழ்க்கையில இருந்தாலுமே அவனால அந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியல.
புரியுதா? 4 பக்கமும் அது அந்த ஒரு ட்ராமாலயே இருக்கா. அவங்க அம்மா அப்பா சண்டை போட்ட இன்சிடென்ட் வந்து அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க சண்டை போட்டு. அது வந்து இவன் வாழ்க்கையே பாதிக்குது. இவன் வந்து ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்க முடியல. இத்தனைக்கும் நல்ல பையன், படிச்ச பையன், நல்ல வசதியான பையன். சோ இந்த மாதிரி நீங்க பண்றது நாளைக்கு உங்க பிள்ளையோட ஃபியூச்சரை பாதிக்கும். அதை முதல்ல நினைச்சு பாருங்க நீங்க. சோ இதெல்லாம் நினைச்சீங்கனாலே முக்காவாசி பிரச்சனைகள் வராதுங்க. எங்க பிரச்சனை இல்லாம வீடே கிடையாதுங்க. பிரச்சனை இல்லாதது வீடும் கிடையாது. எல்லா வீட்லயும் பிரச்சனை நடக்கு. ஆனா அன்னன்னைக்கு என்ன, உங்க பிள்ளைய பார்த்து உங்க பிள்ளை மூஞ்ச பாத்தீங்கனாலே எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும். நீங்க வந்து ஒய்ஃபா இருந்தாலும் ஹஸ்பண்டா இருந்தாலும் இவ்வளோ இது பண்றாங்க, இவ்வளோ நம்மள டார்ச்சர் பண்றாங்க, இவ்வளோ திட்டுறாங்களே, இவ்வளோ நம்ம வீட இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க வைக்கிறாங்க. ஆனாலும் நீங்க உங்க பிள்ளைய பாருங்க, நம்ம பிள்ளை இது, நம்ம குடும்பம், அம்மா அப்பா குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே நிறைய பிரச்சனைகள் வராமலே போயிடும். அதுதான் உண்மை மேடம். ஆக்சுவலா வந்து பெண்களோ சரி ஆண்களோ சரி அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ, இந்த உதாரணத்துக்கு இப்ப இந்த தலைவன் தலைவியில படத்தோட இதுவே பாருங்க, அவங்க 2 பேருக்கும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா அத விஜய் சேதுபதியோட அம்மா தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாவே இருப்பாங்க. அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும். சோ அது கரெக்ட் தான். ஆனா மேடம் இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்போ ரவிமோகன் அவர் தயாரிக்கிற படம் வந்து ப்ரோ கோடுங்கிற படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றாங்க அவங்க சார்பா. ஸோ அது பயங்கர வைரலா பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே. ஸோ அது அது ஒருவேளை அவரோட கதையா இருக்குமா, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை கதையா இருக்குமா? நான் இன்னும் அவர்கிட்ட கேட்கலையே. நான் வேணா கேட்டுட்டு நாளைக்கு சொல்லட்டுமா அவங்க கிட்ட? இல்ல மேடம், இப்படிதான் நெருத்தன்யா வழக்குலயும் அந்த லட்டு விஷயத்த கேட்டீங்க. நான் அவங்க பின்னாடி நின்னு வரிசையில நின்னு நான் லட்டு வாங்கலன்னு சொன்னேன். இப்படி என்ன சார் கோத்து விடுதீங்க? நான் இன்னும் அவர்கிட்ட போய் கேட்கல. கேட்டுட்டு வந்து அடுத்த வீடியோல உங்ககிட்ட சொல்றேன். சரியா? ரொம்ப பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.